வணக்கம். வேலை வெட்டி இல்லாத அண்ணாமலை கூறுவதற்கெல்லாம் பதில் கூற முடியாது. புசி ஆனந்த். புசி ஆனந்த் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதலாம் பொதுக்குழு கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து கவனித்து வருகிறார். கட்சி ஆரம்பித்து ஓராண்டை நிறைவு செய்துவிட்டது. ஒரு கட்சி தொடங்கிவிட்டால் அந்த கட்சியில் ஓராண்டில் ஒரு முறை பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், 2 முறை செயற்குழுவை கூட்ட வேண்டும். இதுவரையிலும் பொதுக்குழுவையோ செயற்குழுவையோ தமிழக வெற்றிக் கழகம் நடத்தவில்லை. அதன் அடிப்படையில் முதல் பொதுக்குழு கூட்டத்தை திருவான்மையூரில் உள்ள ராமச்சந்திரா அவென்யூவில் கூட்ட தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டுள்ளது. வரும் மார்ச் மாதம் 28ஆம் தேதி முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்கள், கட்சியினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, கட்சியினுடைய தேர்தல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று கூறப்படுகிறது. பொதுக்குழு கூட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்காக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளரான ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் தொடர்ந்து வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் புசி ஆனந்தை சந்தித்த செய்தியாளர்கள் அண்ணாமலை விஜயை கடுமையாக சாடியுள்ளார். இவர் களத்திற்கு வந்து அரசியல் செய்வதில்லை, வீட்டில் இருந்து கொண்டு அரசியல் செய்கிறார். படத்தில் தண்ணி அடிப்பது தம் அடிப்பது ஒரு வேலை இவருக்கு. அப்படிப்பட்டவர் எங்களுக்கு அறிவுரை கூறுகிறார். மேலும் விஜய் நடிகைகளின் இடுப்பை கிள்ளி அரசியல் செய்தவர் என கடுமையாக விமர்சனம் செய்துள்ளாரே, அது பற்றி உங்களது கருத்து என்ன என கேள்வி எழுப்பி இருந்தார்கள். அதற்கு புசி ஆனந்த் அவர்களோ, அண்ணாமலையை நாங்கள் ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை. அண்ணாமலை பேசுவதற்கெல்லாம் பதில் கூறக்கூடிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு பொதுக்குழு கூட்டத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கான வேலை இருக்கிறது. வேலை வெட்டி இல்லாமல் தொடர்ந்து எந்த கட்சிகளையாவது அல்லது அந்த கட்சியின் தலைவர்களை அவதூறாக பேசுவது, அவர்களிடம் வம்பிழுப்பது மட்டுமே அண்ணாமலையினுடைய முக்கிய வேலையாக இருந்து வருகிறது. இதுவரையிலும் அவர் ஒரு தேசிய கட்சி தலைவர் என்ற முறையில் தமிழகத்திற்கு எந்த நல்ல திட்டத்தை செய்துள்ளார் அல்லது என்ன நன்மை அவரால் தமிழகத்திற்கு வந்துள்ளது? மும்மொழி கொள்கையை தமிழகமே சேர்ந்து எதிர்க்கின்றது. ஆனால் அதை கொண்டு வர ஒற்றைக்காலில் பாடுபடுகிறார் அண்ணாமலை மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர். தமிழகத்திற்கு உதவாத அனைத்தையும் கொண்டு வருவதற்கு அண்ணாமலை பாடுபடுவதுதான் அவரது வேலை. அவர் போன்றவர்களுக்கெல்லாம் பதில் கூற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அண்ணாமலைக்கு வேலை வெட்டியும் இல்லை, அரசியலும் தெரியாது. அவர் பல புத்தகங்களை படித்துவிட்டு அரசியலுக்கு வந்துள்ளேன் என கூறுகிறார். பொதுவெளியில் நாகரிகமாக எப்படி பேசுவது என்பது கூட அவருக்கு தெரியாது. செய்தியாளர்களையே கடிந்து பேசியவர் அவர். மேலும் அவருக்கென்று ஒரு அரசியல் நாகரிகம் இல்லை. அவரெல்லாம் பேசி அதற்கு நாங்கள் பதிலளிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. எங்களது கட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் கூறக்கூடிய பாதையில் நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம். தமிழக வெற்றிக் கழகம் நிச்சயமாக வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமரும். எங்கள் கட்சிக்கு தமிழக மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கும் ஆதரவும் உள்ளது என குறிப்பிட்டிருந்தார். நன்றி.